जननी जन्म सौख्यानां वर्धनी कुल संपदां पदवी पूर्व पुण्यानां लिख्यते जन्म पत्रिका गजाननं भूतगणादिसेवितं कपित्त जम्बो फलसार पक्षितम् उमासुतं सोह विनाश कारणं नमामि विघ्नेश्वर पादपङ्कजम् आदित्याय च सोमाय मंगलाय बुधाय च गुरु शुक्र शनिभ्यश्च राघवे केतवे नमः உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் மக்கள் ஜோதிடர் டாக்டர் ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருப்பீங்கன்னு நம்புறேன். இந்த வார ராசி பலன் நம்ம பார்க்க போறோம். மேஷ ராசியிலிருந்து மீன ராசி பரியந்தம் எப்படி இருக்கு. குருஜி எல்லாருமே கேட்கலாம், குருஜி இந்த மாதிரி வார ராசி பலன் நம்ம சொல்றோமே, இந்த வார ராசி பலன் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம எதுக்காக இதை நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அதாவது ஒரு மாதம் எல்லாம் 6 மாதம் எல்லாம் ஒரு வருஷம் எல்லாம் நம்ம சேர்த்து வைத்த சில நல்ல பேர் நல்ல விஷயங்கள் எல்லாம் சில நேரங்களில் நமக்கு நேரம் சரியில்லைன்னு அந்த வாரம் நமக்கு ஏதாவது ஒரு விஷயத்த நம்மளை கெடுத்து விட்டுரும், ஒரு கெட்ட பேர் நமக்கு உண்டு பண்ணிடும். அதனாலதான் இந்த வார ராசி பலன் அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம். வார ராசி பலன்னா எப்படி பார்க்கிறோம்? இந்த வாரம் நமக்கு எது நல்லது, எது கெட்டது, எது நம்ம செய்யணும், எது நம்ம செய்யக்கூடாது, நமக்கு எப்படி இருக்கணும், நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கணும், குடும்பத்துல எப்படி இருக்கணும், என்னென்ன விஷயங்கள் நம்ம செய்யணும் செய்யக்கூடாதுங்கிறத முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டும். இதை எப்படி சொல்றோம்? இந்த 12 ராசியை வைத்து இப்ப இருக்கக்கூடிய கோச்சார நிலையில இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து ஆராய்ந்து சில பேருக்கு இது 100% அப்படியே பழிக்கும். சாமி சொன்னது கரெக்டா இருக்கு, சாமி சொல்றது சில விஷயங்கள் சரியா இருக்கு, இதை நம்ம இனிமேல் இப்படி இதை மாத்திக்கணும் அப்படிங்கிறது சில பேருக்கு தெரிஞ்சிடும். ஸோ அதுக்காக தான் இதை பார்க்கறது. குடும்பத்துல நமக்கு வேலை உயருமா, பண வசதி வருமா, வேலை உயருமா, குடும்பத்துல நன்னா இருக்குமா, மனக்கசப்புகள் நீங்குமா, பேசாதவர்கள் பேசுவார்களா, எப்படி இருக்கும், வியாபாரத்துல லாபம் இருக்குமா, யாரையும் நம்ம கூட்டு சேர்த்துக்கலாமா, என்ன செய்யலாம் அப்படிங்கிறதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாது ஒரு வாரத்தில் எடுக்கும் ஒரு தவறான முடிவு பல மாதங்களை உங்களுக்கு நிறைய பிரச்சனைகளை உண்டு செய்யும். அதனால நம்ம என்ன செய்யணும், எப்படி பண்ணணும், யாரை நம்பணும், யாரை நம்பக்கூடாது, என்ன செய்யணும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த வார ராசி பலன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். கடைசி வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. மேஷ ராசியிலிருந்து மீன ராசி வரையில இந்த வார ராசி பலன் எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். மிதுன ராசி நேயர்களை, மிதுன ராசிக்கு எப்படி இருக்கு? மிதுன ராசி பொறுத்த அளவுக்கு உபயராசி அப்படின்னு சொல்லுவாங்க. உபயராசி அப்படின்னு சொன்னா ஏற்கனவே குழப்பமும் பிரச்சனையுமா இருக்கு, சித்தம்போக்கு சிவம்போக்குன்னு இருக்கு. என்ன பிரச்சனை, என்ன ஏதாவது வாழ்க்கையில நடக்குமா நடக்காதா, எனக்கு நானே வெறுத்து போய் உட்கார்ந்துருக்கேன் சார், நடுத்தருக்கு வராதுதான் சார் சில பேருக்கு குறை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இவனை நம்பி மோசம் போயிட்டேன் சார், இவளை நம்பி நான் மோசம் போயிட்டேன் சார். உண்மைதான், இவனை நம்பி மோசம் போனது, இவளை நம்பி மோசம் போனது, இதெல்லாம் உண்மைதான். சில பேருக்கு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா கல்யாணமாகியும் பிரம்மச்சாரிங்கிற மாதிரி ஒற்றுமையா இல்லாம குடும்பம் ஒரு பக்கம், மனைவி ஒரு பக்கம், பிள்ளைங்க ஒரு பக்கம் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கும் சேர முடியாம விவாகரத்தாகியும் ஆர்டர் காப்பி எல்லாம் கையில வராம இன்னைக்கும் நிறைய பிரச்சனைகள் இருந்துட்டு தான் இருக்கு. இது 3-4 வருஷமா ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. இன்னைக்கு திருவாதிரை மிதுன ராசி இன்னைக்கு ஓரளவுக்கு சில மேக்சிமம் எனக்கு தெரிஞ்ச மிதுன ராசி எல்லாம் கணவன் மனைவி ஒற்றுமை முதல்ல இருக்கணும்னு முதல்ல அர்த்தநாரீஸ்வரர் வழிபாடு பண்ணுங்க. அதுதான் உனக்கு என்னைக்குமே நல்லது. காட்டு கோவில் எங்கனாவது கேள்விப்பட்டீங்கன்னா போயிட்டு வாங்க. காட்டு கோவில் அப்படின்னு இருக்கும், ஏதாவது ஒரு ஊர்ல ஏதாவது ஒரு இடத்துல காட்டு கோவில் அப்படின்னு இருக்கும், இல்லாம இருக்காது. இந்த உலகத்துல அந்த மாதிரியான ஒரு இடங்கள்லாம் இல்லாம இல்லை. அந்த மாதிரி இடத்துக்கு நீங்க எல்லாம் போயிட்டு வந்தீங்கன்னா இன்னும் சிறப்பு, போயிட்டு வாங்க. அதே போல மிதுன ராசி அப்படின்னு சொல்லும் போது வேலையெல்லாம் ஓரளவுக்கு கொஞ்சம் சுமூகமா போயிட்டு இருக்கும். பண விஷயத்துல சாணியர்னா மோடம் சறுக்கும். 10 ரூபா சம்பாரிச்சா 50 ரூபா செலவாகும். வீட்டுல பொண்டாட்டிக்கிட்ட நகையை கேட்டு வாங்குறதுக்குள்ள போதும் ஆயிடும். எதுக்கு? அடமானம் வைக்கிறதுக்கு. இன்னொரு நகை இந்த மாடல் காமிச்சு இன்னொரு மாடல் வாங்குறதுக்கு இல்ல, அடமானம் வைக்கிறதுக்கு. அடமானம் வச்சு ஏதோ ஒரு விஷயத்த செய்யறதுக்கு. 2வது கடங்காரன், இஎம்ஐ இருக்கிற எல்லா லொட்டு லொசுக்கு என்னென்ன உண்டோ எல்லாம் இப்பதான் ஒன்னொன்னா வரிசையா நிக்குது, வரப்போகுது. அதுவும் இப்ப இந்த 5ஆம் தேதிக்குள்ள நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா வீட்டை விட்டு நகர மாட்டான், வீட்டிலே தான் இருப்பான், வீட்டு வாசல்லே தான் குடி கொண்டு ஒரு கொடை போட்டு உட்காந்துருப்பான். எப்படா நீ வெளியில வருவே, எப்படா அவங்ககிட்ட பணம் வாங்கலாம், கொடை போட்டு வாசல்லே உட்காந்துருப்பான். அந்த மாதிரிலாம் இருக்கிறவங்கலாம் இருக்காங்க இன்னைக்கு. அதாவது இன்னைக்கு எவ்வளோ கவர்மெண்ட்லாம் எவ்வளவோ சப்போர்ட் பண்றாங்க, இந்த மாதிரிலாம் டார்ச்சர் பண்ணக்கூடாது, இந்த மாதிரிலாம் பிரச்சனை பண்ணக்கூடாது அப்படின்லாம் சொல்றாங்க. இருந்தாலும் நம்ம சூழ்நிலை நம்ம என்ன வச்சுக்கிட்டா என்ன பண்றோம், கொடுக்கக்கூடாது என்ன பண்றோம், அப்படிலாம் இல்லை. ஆனால் மிதுன ராசிக்கு இதெல்லாம் இருக்கு. 2வது பெண்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். பெண்களுக்கு அவப்பெயர் வரும். எதனால? தேவையில்லாத மாமனார் மாமியார், தேவையில்லாத குடும்பத்தில் சிறு சிறு அவப்பெயர்னால சில சிறு அவப்பெயர்கள், ஒரு கத்துறது, கோவப்படுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும். கொஞ்சம் பொறுமையா பெண்கள் கொஞ்சம் நிதானித்து செயல்பட வேண்டும். திருமணம் ஆகாத பெண்கள் இன்னும் பொறுமையா இருக்கணும். உனக்கெல்லாம் கல்யாணம் ஆகணும், அடுத்த லெவல் போகணும், இப்பயே நீ வாயாடிங்கிற பேர் வாங்கக்கூடாது. என்னடி
வாயாடி அப்படிங்கிற பேர் வாங்கக்கூடாது. அதனால அந்த பேர் இல்லாத அளவுக்கு நீ ஓரளவுக்கு சக்சஸ் பண்ணிட்டு அப்படின்னு சொன்னா வாழ்க்கை வந்து பார்த்தோன்னா சிறப்பா இருக்கும். ஒண்ணு. ரெண்டாவது, மாணவ மாணவிகளுக்கெல்லாம் ஓரளவுக்கு இந்த வாரம் சில விஷயங்கள்லாம் நன்னா இருக்கும். பெண்கள் குழந்தைகளை வாகனத்தில் ஏற்றுக்கொண்டு இருசக்கர வாகனத்தில் ஏற்றுக்கொண்டு போகும்பொழுது கவனமாக போகவும். மிதுன ராசி பொறுத்தளவுக்கு மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூசம் சிறு விபத்து வரத்துக்கான வாய்ப்பு இருக்கு. நமக்கு யம மாதிரி வர்றது யாரு? தண்ணி லாரிக்காரன் வருவான். அவன் என்ன ஞாபகத்துல வரான்னு தெரியாது. அவன் ஒரு பக்கம் வருவான். ஆட்டோ கேட்கவே வேண்டாம். அவன் ஆட்டோ திருப்பினாங்கனாலே உள்ள இருக்கிறவங்களாம் வெளியில விழுந்துருவான். அந்த மாதிரி திருப்பிட்டு அவ்வளவு வேகமா போவாங்க சில பேர். எல்லாரையும் சொல்ல முடியாது, சில பேர். அதுவும் இந்த ஷேர் ஆட்டோன்னு கேட்கவே வேண்டாம். அந்த மாதிரிலாம் இருக்கு. சில பேர் மட்டும்தான் நிதானமா போறாங்க. அந்த மாதிரிலாம் இருக்கு. அதனால எதுல போனாலுமே கொஞ்சம் கவனமா போங்க, கவனமா வாங்க. வெளியூர் முதலீடுகள்லாம் கொஞ்சம் பார்த்து செய்யுங்க. வெளிநாட்டுல இருந்து வரக்கூடிய செய்திகள் தாமதப்படும். ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா வெளிநாடு போறதும் கொஞ்சம் தாமதப்படும். ரெண்டாவது, குடும்பத்துல எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா நிச்சயமானது நின்று போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. திருமணம் நிச்சயமாயிடுதுன்னு வச்சுக்கோங்க, அது நின்று போறதுக்கான சில பேருக்கு இல்லைங்க வேண்டாம் நம்ம அடுத்து பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு மனக்கசப்புல நின்று போறதுக்கான வாய்ப்பு சில பேருக்கு வரும். சில பேருக்கு வந்து காதல்ல வந்து பார்த்தீங்கன்னா பிரிவினை வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதெல்லாம் கொஞ்சம் இந்த வாரத்துல கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கு. எல்லாத்துக்குமே வாயும் நாக்கும் தான். இந்த படத்துல சந்தானம் சொல்ற மாதிரி முக்குக்கு கீழே ஒரு இது ஒன்று இருக்கு, அதை மூடிண்டா சரியா இருக்கும்னு சொல்ல பார்த்தீங்களா? அந்த மாதிரி நம்மளுடைய வாயும் நம்மளுடைய சில விஷயமும் கரெக்டா இருந்ததுன்னு சொன்னா அது எல்லாமே கொஞ்சம் கரெக்டா இருக்கும். பார்த்து நிதானிச்சு மிதுன ராசி பண்ணுங்க. தெய்வ வழிபாட்டுல பெருமாள் வழிபாடு நிறைய பண்ணுங்க. விஷ்ணு சஹஸ்ரநாமம் நிறைய கேளுங்க. முடிஞ்சா பெருமாளுக்கு துளசி மாலை போட்டு வாங்க. இது மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணுங்க. மன அமைதியை தேடி போங்க. மன அமைதியாக இருக்க வேண்டும். மன அமைதி இருந்தால் எல்லாமே உங்களை தேடி வரும். மனக்குழப்பங்கள் நிறையா இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா எல்லாம் சரியா இருக்கும். யாராவது நம்மளை விட்டு போயிடுவாங்களோ, உடம்பு நமக்கு ரொம்ப பாதிச்சிருமோ, நமக்கு வேற ஏதாவது வந்துருமோ அப்படிங்கிற பயம்லாம் வரும். எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா சரியாயிடும். சுபம். வாழ்க வளமுடன்.